வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கடலை மாவு போண்டா எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் சொல்லி பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பொடியை கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், கொத்தமல்லி இலை, 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு, 100 கிராம் அளவுக்கு நான் வந்து கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவை ஒரு பெரிய பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை பிணைஞ்சிக்கலாம். இப்படி நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு வந்து நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நம்ம மாவை நல்லா இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப கொல கொலன்னு தண்ணியாக போயிடக்கூடாது. பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ வந்து நம்ம எண்ணெய் காய வச்சு இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு கடாய் வச்சு அதில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்கிற இந்த மாவு வந்து இவ்வளோ பெருசு சின்ன சின்ன உருண்டியாக எடுத்து அப்படியே எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். தள்ளி தள்ளி போடுங்க, ஒரே இடத்துல போட்டிங்கன்னா ஒட்டிக்கும். இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கு. நீங்கள் வந்து போட்டதும் திருப்பி விட்டுறக்கூடாது. அது இல்லாத அடுப்பு வந்து கொஞ்சம் சிம்மில் இருந்தால் தான் வந்து நல்லா வேகும், உள்ளே ஃபுல்லாக நல்லா வெந்து வரும். அப்படியே லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க. இது 2 பக்கமும் நல்லா செவந்து வரணும். அது வரைக்கும் நல்லா வேக வைங்க. அடுப்பை வந்து சிம்லேயே வச்சு வேக வைங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்து ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். நல்லா வெந்து வந்துடுச்சு. பாருங்கள், நம்ம தட்டுக்கு எடுத்து மாற்றிட்டோம். பாருங்கள், நம்மளுடைய போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக சூப்பராக இருக்கும். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.